சொந்தமாக விவசாய நிலம் இல்லை. எடப்பாடி பழனிசாமி சொத்து மதிப்பு என்ன? மனைவி பெயரில் எவ்வளவு உள்ளது? அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமியின் சொத்து மதிப்பு விவரங்கள் வெளியாகியுள்ளன. இதன்படி எடப்பாடி பழனிசாமியிடம் அசையும் சொத்து 50 லட்சம் உள்ளதாகவும் அசையா சொத்து எதுவும் இல்லை என்றும் வேட்புமனுவில் குறிப்பிட்டுள்ளார். அதாவது தன் பெயரில் விவசாய நிலம் இல்லை என்று கூறியுள்ளார். எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் 8வது முறையாக எடப்பாடி பழனிசாமி போட்டியிடுகிறார். தமிழகத்தில் வரும் 23ஆம் தேதி சட்டசபை தேர்தல் நடக்கிறது. தேர்தலுக்கு இன்னும் 17 நாட்கள் இருக்கிறது. இதனால் அரசியல் களம் அனல் பறக்கிறது. திமுக, அதிமுக, பாஜக, நாம் தமிழர் என அரசியல் கட்சி தலைவர்கள் போட்டி போட்டு சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழக சட்டசபை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 30ஆம் தேதி தொடங்கிய நிலையில் இன்றுடன் வேட்புமனு நிறைவு பெற்றுள்ளது. முதல் நாளிலேயே முதல்வர் ஸ்டாலின், தவிக தலைவர் விஜய், நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் உள்ளிட்டோர் வேட்புமனு தாக்கல் செய்தனர். தொடர்ந்து கடைசி நாளான இன்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்தார். 8வது முறையாக எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார். எடப்பாடி தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலர் நடராஜனிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமியின் சொத்து மதிப்பு விவரங்கள் வெளியாகி இருக்கிறது. அதில் எடப்பாடி பழனிசாமியின் பெயரில் சொந்தமாக விவசாய நிலம் இல்லை என்பதும் தெரியவந்துள்ளது. எடப்பாடி பழனிசாமியிடம் அசையும் சொத்து 50 லட்சம் உள்ளதாகவும் அசையா சொத்து எதுவும் இல்லை என்றும் வேட்புமனுவில் குறிப்பிட்டுள்ளார். அதாவது தன் பெயரில் விவசாய நிலம் இல்லை என்று கூறியுள்ளார். அவரது மனைவி ராதா பெயரில் 3,45,00,000 ரூபாய் அசையா சொத்துக்களும் 2,16,00,000 ரூபாய் அசையும் சொத்துக்கள் இருப்பதாகவும் கூறியுள்ளார். கடந்த 2021 சட்டசபை தேர்தலின் போதும் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் போட்டியிட்டார். அப்போது தாக்கல் செய்த வேட்புமனுவில் அசையும் சொத்தாக 47,64,00,000 ரூபாய் இருப்பதாக குறிப்பிட்டிருந்தார். அவரது மனைவி பெயரில் 1 கோடி ரூபாய் அசையும் சொத்து இருப்பதாக குறிப்பிட்டிருந்தார். மேலும் எடப்பாடி பழனிசாமியிடம் 100 சவரன் தங்க நகை இருப்பதாகவும் அவரது மனைவியிடம் 720 கிராம் தங்க நகை இருப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தார். தொடர்ந்து ஏற்கப்பட்ட மற்றும் தள்ளுபடி செய்யப்பட்ட மனுக்கள் விவரம் நாளை மாலை வெளியாகும். வேட்பு மனுக்களை திரும்ப பெற வரும் 9ஆம் தேதி கடைசி நாளாகும். அன்று மாலையே இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டு சுயேட்சை வேட்பாளர்களுக்கு சின்னங்களும் ஒதுக்கப்படும். வரும் 21ஆம் தேதி மாலை 6 மணியுடன் பிரச்சாரம் நிறைவடைகிறது. வரும் 23ஆம் தேதி காலை 7 மணிக்கு ஓட்டுப்பதிவு தொடங்கி மாலை 6 மணி வரை நடைபெறுகிறது. மே 4ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும்.